முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒரு புதிய ஆண்டு உதிக்கும் போது அது ஒரு புதிய தொடக்கத்தையும் ஆண்டவரின் கிருபையையும் அன்பையும் நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு புத்தாண்டும் முடிந்து போன வருடத்தை விட்டு புதிய ஆண்டுக்கான தேவனுடைய திட்டங்களில் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் அடியெடுத்து வைக்க ஒரு வாய்ப்பாகும். அவர் எல்லாவற்றையும் புதிதாக செய்கிறார். நாம் வளரவும் விசுவாசத்தை புதுப்பிக்கவும் நம் வாழ்க்கைக்கான அவருடைய நோக்கத்தை தொடரவும் ஒரு வாய்ப்பை அளிக்கின்றார். இந்த ஆண்டு ஆண்டவரை இன்னும் ஆழமாக நம்புவதற்கும் அவரது வாக்குத்தத்தங்களில் தைரியமாக நடக்கவும் அவர் உங்களுக்கு முன் வைக்கும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு நேரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் ஒவ்வொரு புதிய தொடக்கமும் புதிய பலத்தினாலும் அளவில்லாத வாய்ப்புகளாலும் நிரம்பியுள்ளது என்பதை இந்த ஆண்டு முழுவதும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் உங்களை எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காத்து நன்மைகளாலும் கிருபையினாலும் புதிய பலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. பரலோக தகப்பனே, ஒவ்வொரு புதிய ஆண்டும் ஒரு பரிசாகவும் ஒவ்வொரு புதிய தொடக்கமும் உம்முடன் தொடங்குவதற்கான வாய்ப்பாகவும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் 2025ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது எங்களது திட்டங்கள், எங்களது குறிக்கோள்கள் மற்றும் எங்களது பயங்களையும் உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, உமது பூரண சித்தத்தின்படி எங்களை நடத்தி உமது ஞானத்தினாலே எங்களை நடத்துவீராக. சென்ற வருடத்தில் உண்டான வேதனைகளில் இருந்தும் சுமைகளில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்யும் புதிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உற்சாகமாக உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீர் எங்களுடன் இருக்கின்றீர் என்பதை அறிந்து இந்த ஆண்டுக்குள் நாங்கள் செல்லும்போது விசுவாசத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்கள் இருதயத்தை நிரப்பும்படி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டு வளர்ச்சியை அடைந்து உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும் ஆசீர்வாதங்களின் ஆண்டாக இருக்கட்டும். தினமும் உம்மை விசுவாசிக்கவும் உலகில் உள்ள மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் செய்யும் அனைத்து காரியத்திலும் எங்கள் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தமிழ் கிறிஸ்டியன் சேனல் சார்பாக உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் புதிய ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.